ஹலோ வியூவர்ஸ், கிளப் ஹவுஸோட 8வது அத்தியாயத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். போன அத்தியாயத்தில் அருண் வில்லியம்மை பார்த்து அந்த ஈவெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் வாங்க. அத்தியாயம் 8, மனநிலை. டைகர் புதிரை சால்வ் பண்ண உடனே அரங்கத்தில் இருந்த எல்லாரும் ஒருவித சலசலப்போட கலைஞ்சு போனாங்க. தண்ணீர் சொட்ட சொட்ட நின்றுட்டு இருந்த டைகரை அரங்கத்தில் ஒரு குளியல் மற்றும் உடைமாற்றும் அறைக்கு கூட்டிட்டு போனாங்க பணிப்பெண்கள். அவன் ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சிட்டு ஒரு கண்ணாடி டியூப்ல போய் நின்னான். சுத்தி எல்லா பக்கமும் சூடான காத்து ஊதப்பட்டு நீரெல்லாம் உறிஞ்சப்பட்டுச்சு. புதிய ஆடைகள் கொடுத்ததும் அதை போட்டுட்டு வெளியே வந்தான் டைகர். திரும்பவும் அதே மேடைக்கு நடுவுல ஒரு சேர் போட்டு உக்காந்தான். அவனையும் பணிப்பெண்களையும் தவிர அந்த அறையில யாருமே இல்லை. சிகரெட்டுகள் நிறையா கொடுக்கப்பட்டது. டைகர் அதையெல்லாம் பிடிச்சு முடிச்சான். அவனோட நடவடிக்கையில ஒருவித அட்ரிலின் கலந்த திமிர் தெரிஞ்சுது. ஒரு உயிர் தன்னால போயிருமோன்னு உச்சக்கட்ட படபடப்புல இருந்து மீண்டு வந்த உணர்வு அவனுக்கு நல்ல போதையா இருந்தது. இன்னைக்கு ராத்திரி வர என்ன வேணா நடக்கலாம், இதை விட எவ்வளவு மோசமா வேணாலும் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுது. ஏன் உயிர் போனா உன் உயிரையும் எடுப்பேங்கிற மனநிலையில இருந்தாதான் இங்க இருந்து உயிரோட வெளியே போக முடியும் அப்படின்னு முடிவு செஞ்சான். அதுக்காக கிளப் ஹவுஸோட கைபொம்மையா இருக்கக்கூடாது. அது அவனுக்கு விருப்பமும் இல்லை. திருப்பி அடிக்கணும்னு முடிவு செஞ்சான். அதுக்கு 2 விஷயங்கள் முக்கியமா தேவை. இந்த கிளப்பு அப்புறம் அதோட மெம்பர்களை பற்றி எவ்வளவு தகவல் சேகரிக்க முடியுமோ அவ்வளவு தகவல் சேகரிக்கணும். 2வது, கப்பலோட முழு ப்ளூ பிரிண்ட் வேணும். அதனை அடையிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அவனோட சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது. ஹாய் டைகர், முதல் புதிர் செஷன் எப்படி இருந்தது அப்படின்னு புன்னகைத்தபடியே அரங்கத்தில் உள்ள நுழைறா ரேகா. அபாரமா இருந்துச்சு அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சியோட சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னா டைகர். உங்க வசதிக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு நம்புறேன். ஏதாவது இருந்தா உடனே சொல்லுங்க, அதை சரி செய்யறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொன்னா ரேகா. அவளோட கண்களை கொஞ்ச நேரம் பார்த்தான் டைகர். இவ யாரு, எப்படிப்பட்டவ, இவகிட்ட இருந்து ஏதாச்சும் துப்பு கிடைக்குமா? இவ கடைநிலை ஊழியரா இல்ல மேற்தட்டு ஊழியரா? இவ கண்ணே சொல்லுது இவ ரொம்ப விவரமானவன்னு. என்னைய கண்கொத்தி பாம்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கா. ஷீ இஸ் வெல் ட்ரெயின்டு, அது மட்டும் உறுதி. சரி, பேச்சு கொடுத்து தான் பார்ப்போம். உம்முன்னு இருந்தா ஒரு காரியமும் ஆகாது அப்படின்னு நினைச்சான் டைகர். ராஜ உபசரிப்பு கிடைக்குது, என்னதான் ஆகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சான். அது இருக்கட்டும், உங்க கிளப்புக்கு உலக நீதியை நிலைநாட்டும் தலையாய பணி இருக்கு போல. நேத்து நீங்க கொடுத்த முன்னுரையில இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு நக்கலா கேட்டான் டைகர். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெட்டர் தென் தியரி, அது மட்டும் இல்லாம சர்ப்ரைஸ் எலிமெண்ட் முக்கியம் அப்படின்னு சொன்னா ரேகா. சரிதான், அடுத்து என்ன அப்படின்னு கேட்டான். மணி இப்போ 9. ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ், ஜூஸ், ட்ரக்ஸ் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 10 மணிக்கு 3வது தளத்திற்கு நாம போகணும். அடுத்த ஈவெண்ட் தயாரா இருக்கு அப்படின்னு சொன்னா ரேகா. ம்ன்றது மட்டும் டைகரோட பதிலா இருந்தது. இன்னைக்கு நாளை கடக்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேணும் அப்படிங்கிறதுனால பழம், ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டான். ரேகாவும் டைகரும் முதல் தளத்திலிருந்து மேலே செல்றதுக்கு லிஃப்ட் கிட்ட போறப்போ, ஹலோ மிஸ்டர் டைகர் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் அப்படின்னு கத்திக்கிட்டே வில்லியம் ஓடி வந்தான். என்ன யாரு கூப்பிடுறது அப்படின்னு டைகர் குழம்பி போய் திரும்புறதுக்கும் வில்லியம் வந்து நிக்கிறதுக்கும் சரியா இருந்தது. நான் தான் வில்லியம், இந்த கப்பலோட பாஸ். எங்க கிளப்பு ஆசியா மற்றும் ரஷ்யா பகுதியோட தலைவன். வெரி பிளீஸ்டு டு மீட் யூ அப்படின்னு கையை நீட்டினான். டைகர் அவனை நோட்டமிட்டுக்கிட்டே கையை கொடுத்தான். என்னை மன்னிச்சிருங்க, சிறப்பு விருந்தினரான உங்களை நேரில் பார்த்து வரவேற்க முடியல.
ரேகா உங்களை நல்லா கவனிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே போனான். டைகர் அவன் பேசிய எதையும் ஒழுங்கா காதுல வாங்கல. வில்லியமோட முகம், மீசை, உடல்வாகு, குரல் அப்படின்னு எல்லாத்தையும் மனசுல பதிய வச்சுக்கிட்டு இருந்தான். வில்லியமோட கை கிரிப் அவன் நல்ல வலு உடையவன் அப்படின்னு உணர்த்துச்சு. அவனோட உடல்வாக வச்சு அவன் எக்ஸ் மிலிட்ரி அல்லது கூலிப்படை பயிற்சி பெற்றவன்னு யூகிச்சான் டைகர். அவனோட கண்கள் நீல வண்ணத்துல மின்னுச்சு. அவனோட வயசு ஒரு 30 அல்லது 35 இருக்கும். நீங்க தான் என்னை இந்த கப்பலுக்கு இன்வைட் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டான் டைகர். இல்ல, இந்த கெஸ்ட் லிஸ்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது முழுசா கிளப்போட முடிவு. நீங்க சிறப்பு விருந்தினருங்கிறதுனால எனக்கு அப்டேட் மட்டும்தான் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னான். அப்படிங்கிறது மட்டுமே டைகரோட ரியாக்ஷனா இருந்தது. நீங்க முதல் புதிரை சிறப்பா முடிச்சத கேள்விப்பட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு விவரமா சொல்லுங்க. ஐ ஆம் எக்ஸைட்டட் அப்படின்னு சொன்னான். நீங்க 2வது புதிரை எப்படி சால்வ் பண்ண போறீங்கன்னு நேர்ல பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். சரி, ஈவெண்ட் நேரம் நெருங்கி விட்டது. ரேகா, டைகரை கூட்டிட்டு போ. நான் உங்களை ஈவெண்ட்ல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை குலுக்கிட்டு வில்லியம் போயிட்டான். ரேகா லிஃப்ட் பட்டனை அழுத்துறதும் லிஃப்ட் கதவு திறந்தது. 2 பேரும் உள்ள போனாங்க. அடுத்து என்ன மாதிரியான புதிரா இருக்கும்? இதுவரை உருப்படியா இந்த கிளப்பை பத்தி ஒரு துப்பும் கிடைக்கல. நான் இன்னும் துரிதமா செயல்படணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு டைகர் 3ஆம் தளத்துல வந்து சேர்ந்தான். டைகர், இந்த புதிர் உங்க எல்லைகளை சோதிக்கும். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னா ரேகா. டைகர் பதில் எதுவும் சொல்லாம லிஃப்ட்டுக்கு வெளியே வந்தான். 3ங்கிற நம்பர் போட்ட கதவு அவன் பார்வையை இழுத்துது. லிஃப்ட் மூடி ரேகா செல்லும் வரை காத்திருந்துட்டு அந்த அறைக்கதவை லேசா திறந்து எட்டி பார்த்தான் டைகர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க.